பொலிவுடன் மாலை நியூஸ். தேர்தல் நெருங்க தங்களுக்கு வாக்கு தேவை என்ற அவசியம் என்றும் வர இந்துக்களின் எல்லா விழாக்களையும் திராவிட முன்னேற்ற கழகம் கண்டிப்பாக கொண்டாடும். இந்த வருடம் நாம் கொண்டாடுகிறோம், அடுத்த வருடம் அவர்கள் கட்சியின் சார்பிலும் அல்லது தமிழக அரசின் சார்பிலோ கூட விநாயகர் சதுர்த்தி விழாவை கொண்டாட வாய்ப்புகள் நிச்சயம் உண்டு என விநாயகர் சதுர்த்தி ஊர்வலத்தில் முன்னாள் மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் நாகராஜ திடலில் பாஜக இந்து முன்னணி சார்பில் 200க்கும் மேற்பட்ட வாகனங்களில் வரப்பட்ட விநாயகர்களை கொடியசைத்து விநாயகர் சதுர்த்தி ஊர்வலத்தை துவங்கி வைத்து முன்னாள் மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் விநாயகர் சதுர்த்தி விழாவிற்கு தமிழக முதலமைச்சர் வாழ்த்து சொல்லவில்லை என்றார்கள். சொல்லாமல் இருப்பதே நல்லது என நான் நினைக்கிறேன். நல்லவர்கள் வாழ்த்தினார்கள் என்று சொன்னால் நல்லவை மேலும் பெருகும் என்பது எனது கருத்து. பழனியில் உலக முருக பக்தர்கள் மாநாட்டை நடத்தினார்கள். ஏறக்குறைய 50-60 நாடுகளில் இருந்து முருக பக்தர்கள் வந்தார்கள். கோலாகலமாக கொண்டாடினார்கள். அதில் ஒரு இந்து முன்னணி RSS BJP இருந்தார்களா? இப்போது முருகனை ஹைடெக் பண்ண கூடியது யார்? திராவிட முன்னேற்ற கழகம் தேர்தல் நெருங்க தங்களுக்கு வாக்கு தேவை என்ற அவசியம் வர எல்லா விழாக்களையும் திராவிட முன்னேற்ற கழகம் கண்டிப்பாக கொண்டாடும். இந்த வருடம் நாம் கொண்டாடுகிறோம், அடுத்த வருடம் அவர்கள் கட்சியின் சார்பில் அல்லது அரசின் சார்பில் கூட விநாயகர் சதுர்த்தி விழாவை கொண்டாடுவதற்கு வாய்ப்பு நிச்சயம் உண்டு. அது எப்போது நிகழும்? இந்துக்கள் ஒன்றுபட்டு வாக்களிப்பார்கள் என்ற நிலை வரும் பொழுது இந்த விநாயகர் சிலை அருகில் நம்முடைய சகோதரர்கள் ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். இதை தமிழக அமைச்சர்கள் எல்லாம் ஆடிக்கொண்டிருக்கிறார்கள் என்று ஒரு கற்பனையாக நினைத்து பாருங்கள். அமைச்சர்கள் எல்லாம் தொங்கிக் கொண்டிருப்பார்கள், MLAக்கள் எல்லாம் தொங்கிக் கொண்டிருப்பார்கள், மேளம் போடுவதற்கு வந்து விடுவார்கள், ஆட்டம் போடுவதற்கு வந்து விடுவார்கள். உங்களையும் என்னையும் காணாது நாம் வேடிக்கை பார்த்து கொண்டிருப்போம். ஆகையினால் எதை பற்றியும் கவலைப்படாதீர்கள். நம்முடைய பணி வேகப்படுத்த வேண்டியது அவசியம் எனவும், எப்படி காங்கிரஸ் கட்சிக்காரர்கள் இந்த விநாயகர் சதுர்த்தி விழாவை கொண்டாடி கைவிட்டு நின்று கொண்டு இருக்கிறார்களோ அதே போல நம்மால் கொண்டாடும் இந்த விழாவை திராவிட முன்னேற்ற கழகமும் இந்த விழாவை கொண்டாடும் போது அதிலே கொண்டாட்டம் இருக்குமே தவிர ஆன்மீகம் இருக்க வாய்ப்பே கிடையாது. இந்த ஆன்மீகத்தை இந்துக்களால் தான் கொடுக்க முடியும் என்பதை மனதில் அனைவரும் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று இன்று நடைபெற்ற விநாயகர் சதுர்த்தி ஊர்வலத்தில் முன்னாள் மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் கூறினார். புது பொலிவுடன் மாலை நியூஸ்.